தூய எட்மண்ட் காம்பியன் என்கின்ற இந்த புனிதரது திருநாளை திரு அவை கொண்டாடுகின்றது. இப்பொழுது அவரை குறித்த ஒரு செய்தியை செல்வன் ஜோ அவர்கள் சொல்ல கேட்போம். அடிபட்டதால் இறக்கும் தருவாயில் இருந்தபோது அவர் அழுது புலம்பி, நான் காவினின்றி விடுவிக்கப்பட்டிருக்கலாம் என்றாலும் அடியினால் என் உடலில் ஏற்படும் கொடிய துன்பங்களை தாங்கிக் கொள்கின்றேன். ஆண்டவருக்கு நான் அஞ்சுவதால் என் உள்ளத்தில் மகிழ்ச்சியோடு இவற்றை ஏற்றுக்கொள்கின்றேன். ஆண்டவர் தம் தூய ஞானத்தால் இவற்றையெல்லாம் அறிகிறார் என்றார். இவ்வாறு எலாயாசர் உயிர் துறந்தார். அவருடைய இறப்பு இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, அவருடைய நாட்டு மக்கள் அனைவருக்குமே சான்றாண்மைக்கு எடுத்துக்காட்டாகவும் நற்பண்பிற்கு அடையாளமாகவும் விளங்கியது. அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன என்பதை இப்பொழுது நாம் கேட்போம். இன்று அன்னையாம் திரு அவை தூய எட்மண்ட் காம்பியனின் நினைவு நாளை கொண்டாடுகின்றது. இவர் இங்கிலாந்தில் உள்ள லண்டனில் 1540 ஜனவரி திங்கள் 25 பிறந்தார். இவருடைய தந்தை ஒரு புத்தக விற்பனையாளர். இதனால் இவருக்கு நிறைய புத்தகங்களை வாசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதுவே இவர் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், பின்னாளில் தூய யோவான் கல்லூரியில் கல்லூரி படிப்பை படிக்கும்போது முதல் மாணவனாக வரவும் பெரிதும் உதவியது. இவரிடத்தில் இருந்த திறமை 8 திக்கும் பரவியது. எந்த அளவுக்கு என்றால், இது அப்போது இங்கிலாந்தை ஆண்டு வந்த முதலாம் எலிசபெத்தின் செவிகளை எட்டியது. இதனால் எலிசபெத் அரசி எட்மண்டை கூப்பிட்டு தன்னுடைய அரசவையில் வைத்து கௌரவப்படுத்தினார். இதனால் புலகாங்கிதம் அடைந்த எட்மண்ட் திருத்தந்தையை திருச்சபையின் தலைவராக ஏற்கக்கூடிய கத்தோலிக்க விசுவாசத்தை தூக்கி எறிந்துவிட்டு இங்கிலாந்து அரசியை திருச்சபையின் தலைவியாக ஏற்கக்கூடிய சீர்திருத்த சபையில் உறுப்பினராக சேர்ந்தார். இப்படிப்பட்ட ஒரு மாயையில் வாழ்ந்து கொண்டிருந்த எட்மண்ட் சில காலத்திற்கு அயர்லாந்தில் தங்க நேர்ந்தது. அப்போது அவர் தன்னுடைய தவற்றை உணர்ந்தார். இந்நேரத்தில் இங்கிலாந்து மண்ணில் மறைப்பணி செய்து வந்த ஜான் ஸ்ட்ரோ என்பவருடைய படுகொலையும் நிகழ்ந்தது. இது எட்மண்டின் உள்ளத்தில் தானும் ஒரு நற்செய்தி பணியாளராக இருந்து ஆண்டவர் இயேசுவுக்காக உயிர் துறக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விதைத்தது. உடனே அவர் பிரான்ஸ் நாட்டிற்கு புறப்பட்டு சென்று அங்கிருந்த டுவே என்ற சேசு சபை குறுமடத்தில் சேர்ந்து 1578 குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்டார். இவர் குருவாக அருள்பொழிவு செய்யப்பட்டிருந்த தருணத்தில் அன்னை மரியா இவருக்கு காட்சி கொடுத்து இங்கிலாந்து நாட்டிற்கு சென்று நற்செய்தி அறிவிக்க சொன்னார். உடனே எட்மண்ட் தன்னோடு அருட்தந்தை ராபர்ட் பர்சோன்ஸ் என்பவரை சேர்த்து கொண்டு இங்கிலாந்திற்கு நற்செய்தி அறிவிக்க புறப்பட்டு சென்றார். அந்நாட்களில் இங்கிலாந்து நாட்டு ஆட்சியாளர்களிடத்தில் கத்தோலிக்க விசுவாசத்திற்கு எதிரான ஒருவித வெறுப்புணர்வு காணப்பட்டது. இதனால் எட்மண்டும் அவரோடு சென்ற ராபர்ட் பர்சோன்ஸ் என்பவரும் நகை வியாபாரியை போன்று வேடம் தரித்து இங்கிலாந்து நாட்டில் நற்செய்தி அறிவிக்க தொடங்கினார்கள். இவர்கள் இங்கிலாந்து நாட்டிற்கு சென்ற நேரம் கத்தோலிகர்களுக்காக இருந்த பலருடைய கத்தோலிக்க விசுவாசம் ஊசலாடி கொண்டிருந்தது. எட்மண்ட் அவர்களை எல்லாம் சந்தித்து அவர்களை கத்தோலிக்க விசுவாசத்தில் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தினார். இச்செய்தி எப்படியோ எலிசபெத் அரசினுடைய செவிகளை எட்டியது. உடனே அவர் எட்மண்டை இழுத்து கொண்டு வருமாறு ஆணையிட்டார். படை வீரர்களும் அவர்களை இழுத்து கொண்டு போனார்கள். இதற்கு பின்பு 1581 டிசம்பர் திங்கள் 1 எட்மண்ட் தலைவெட்டி கொல்லப்பட்டார். இந்த புனிதருடைய வரலாறு இவ்வாறாய் இருந்தது என்பதை செல்வி அமலி பாத்திமா அவர்களும் செல்வி ஜான்சி அவர்களும் சொல்ல நாம் கேட்டோம். இந்த புனிதருடைய வாழ்வு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு எந்த பாடத்தை சொல்லித் தருகிறது என்பதை இப்பொழுது கேட்டறிய விழைவோம். தூய எட்மண்டின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம்.
குன்றின் மீது ஏற்றப்பட்ட விளக்காவோம். தூய எட்மண்டின் வாழ்க்கை வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற மேலான சிந்தனை, நாம் ஒவ்வொருவரும் குன்றின் மீது ஏற்றப்பட்ட விளக்குகள் ஆவோம் என்பதுதான். இயேசு சொல்வது போல, ஒரு விளக்கை மரக்காலுக்குள் ஒளித்து வைத்திருப்பதால் யாருக்கும் எந்த ஒரு பயனும் இல்லை. அது எல்லாருக்கும் ஒளி தரக்கூடிய வகையில் குன்றின் மீது ஏற்றப்பட்ட விளக்காக இருக்க வேண்டும். அதுபோன்று தூய எட்மண்டின் சாட்சிய வாழ்வு பலரும் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு காரணமாக இருந்தது. எட்மண்ட் கொல்லப்பட்ட போது அவருடைய உடலிலிருந்து வெளிவந்த இரத்தம் அங்கு நின்று கொண்டிருந்த ஹென்றி வால்போல் என்பவர் மீது பட்டது. இது அவருடைய உள்ளத்தை வெகுவாக பாதித்தது. தானும் ஒரு குருவாக மாறி ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகர வேண்டும் என்ற எண்ணத்தை அவருக்குள் விதைத்தது. பின்னாளில் அவர் சேசு சபையில் சேர்ந்து ஒரு குருவானார் என்பது வரலாறு. இப்படி பலரும் எட்மண்டினால் தொடப்பட்டு கத்தோலிக்க திருச்சபைக்குள் வந்தார்கள். தூய எட்மண்டை போன்று நம்மால் சாட்சிய வாழ்வு வாழ முடிகின்றதா என்று சிந்தித்து பார்ப்போம். சாட்சிய வாழ்வு வாழ்வதற்கான அருளை இறைவனிடத்திலே நாம் இறைஞ்சுவோம். இறை வழியிலே தொடர்ந்து நடப்போம். குன்றின் மீது ஏற்றப்பட்ட விளக்குகளாவோம். அதன் வழியாக இறை அருள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள முன்வருவோம். இந்த புனிதரது வாழ்வை நாம் அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்த அன்பர் மறைத்திரு மரிய அந்தோணிராஜ், பாளையங்கோட்டை மறைமாவட்டம். அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, நாமும் விளக்காவோம், பிறரையும் அறியச் செய்வோம். ஆமென்.